கடந்த 11 ஆண்டுகளாக மேக் இன் இந்தியா என விளம்பரம் செய்து வந்த மைனாரிட்டி பாஜக அரசு தொலைத்தொடர்பு துறையில் ஸ்டார்லிங்க் நிறுவனத்திற்கு ரத்தனம் கம்பளம் விரித்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸின் செயற்கைக்கோள் இணையதள சேவையான ஸ்டார்லிங்க் விரைவில் இந்தியாவில் செயல்பட உள்ளது. அரசு GMPCS உரிமத்தை வழங்க தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியா செயற்கைக்கோள்களை ஏவுவதிலும் அவற்றை நிலைநிறுத்துவதிலும் உலக வல்லரசாக மாறிவிட்டதாக ஆயிரக்கணக்கான கோடி செலவழித்து செய்தித்தாள்களிலும் வண்ண வண்ண தொலைக்காட்சி விளம்பரங்களிலும் சொல்லப்பட்ட நிலையில் அந்த வளர்ச்சி எங்கே போனது என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் அந்நிய நாட்டு நிறுவனங்களை ஊக்குவிப்பதால் நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாவதாகவும் கண்டனம் எழுந்துள்ளது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் இந்த மாதம் பாமாயில் முறையாக வழங்கப்படாததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி கார்டுதாரர்களுக்கு மாதம் 1 லிட்டர் பாமாயில் 25 ரூபாய்க்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 6 கோடி லிட்டர் பாமாயில் வாங்குவதற்கு கடந்த மாதம் டெண்டர் கோரப்பட்ட நிலையில் டெண்டர் இதுவரை இறுதி செய்யப்படவில்லை. இதனால் இந்த மாதம் ரேஷனில் பாமாயில் விநியோகம் முறையாக நடைபெறவில்லை. இதனால் சமையல் எண்ணெய்க்கு ரேஷனை நம்பியிருந்தவர்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதை அறிந்த பொதுமக்கள் திராவிட மாடல் ஆட்சியில் பொது விநியோகத்துறையின் செயல்பாடுகள் திட்டமிட்டு சீர்குலைய வைக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர்.